ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் ரொட்டீனோட இதுதாங்க காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், பீட்ரூட் ஜூஸ் வச்சுருக்கேன். பீட்ரூட் ஜூஸு எனக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, தலையில் எனக்கு ஆயில் வச்சா ரொம்ப அரிக்குங்க தலை. நான் இன்றைக்கி தலை குளிச்சுட்டு மறுநாள் நான் ஆயில் அப்ளை பண்ணாலும் நான் மறுநாள் தலை குளிச்சே ஆகணும். அந்த ஒரு 2 ஹவர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப அரிக்கும். நான் குளிக்கவே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிஜமாகவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு இது. அதனால தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுற பாருங்கள். இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி அப்படியே ஜூஸ் மட்டும் எடுத்து சாரை புழிஞ்சு வச்சுருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். வெறும் தண்ணிக்குன்னு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு தலை குளிச்சிங்கன்னா நிஜமாகவே இச்சிங் ப்ராப்ளம் நல்லா குறையுங்க. ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. எனக்கு ஒரு 5 இயர்ஸாக அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. நான் டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்தேன். அவங்க கொடுத்த ஷாம்பு, கண்டிஷ்னர், அப்புறம் அவங்க கொடுத்த சீரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. லாஸ்ட்டாக நான் இதை நான் சேனலில் தான் பார்த்தேன். ஒரு சேனலில் தான் பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இது எனக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துச்சு. நிஜமாலுமே எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக இச்சிங் ப்ராப்ளம் இல்லை, ஹேர் ஃபால் இல்லை. நான் இது கேரண்டியாக சொல்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது யூஸ் ஆகும். நல்லா இருக்குது. யாருக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க இதை யூஸ் பண்ணுங்கள். இச்சிங் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நான் டாக்டர்கிட்ட போய் நிறைய காசு செலவு பண்ணேன். ஆனால் எனக்கு அதில் எந்த ரிசல்ட்டுமே இல்லை. போடும்போது கண்ட்ரோல் ஆகும், அதுக்கப்புறம் இருக்காது. இதை நான் யூஸ் பண்ண வாரத்தில் 2 நாள் தான் நான் தலை குளிக்கிறேன் இது போட்டு. ஆனால் எனக்கு இச்சிங் ப்ராப்ளமே இல்லை, ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணணும்னா, மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு தெரியும், நான் டீஸ்பூன்லாம் வச்சு போடல. ஏன்னா எனக்கு அளவு தெரியும். அதனால் அவ்வளோ போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் இவ்வளோ மட்டும் போட்டுக்கிட்டேன். மஞ்சப்பொடி இவ்வளோ போட்டுக்கிட்டாங்க. ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆயில் கையெல்லாம் ஒட்டிக்கும். ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ண லிக்யூட் ஆகிடும், தண்ணி மாதிரி ஆகிடும். ஆயில் இருக்க மாதிரி பெருசாக நமக்கு தெரியாது. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி தாங்க இருக்கும் கலர். பாருங்கள், இப்படிதான். அந்த ஆயில் இருக்கிறதால நமக்கு அப்படி தெரியும். இல்லைனா கரெக்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் அப்ளை பண்ணணும். நார்மலாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அப்படி தாங்க அப்ளை பண்ணணும். இல்லை ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணும். இப்படி தாங்க அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் அப்ளை பண்ணி குளிக்க போகிறேன். பாய். ட்ரை பண்ணி பாருங்கள்.